வைகோ அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்காமலையா துரை வைகோ இந்த அளவுக்கு பேசுறாரு? நீங்க துரை வைகோ எதிர்க்கிற அளவுக்கு ஏன் திரு வைகோ அவர்கள் வந்து பேச மாட்டேங்கிறீங்க? நான் தரந்தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு துரைக்கு என்ன தகுதி இருக்குது? அவருனா 22 24 கேரட்ல பிறந்துட்டாரா? அவருனா 20 மாசம் அவங்க அம்மா தாய் வயிற்றுல இருந்து பிறந்தாரு. நாங்கன்னா 10 மாசத்துல 5 மாசத்துல வெளியே வந்துட்டோங்களா? எந்த விதத்துல முன்னுக்கு நோக்கமான வேறுபாடு? கிட்ட பணம் இருக்கும். நீங்க அவங்களோட வங்கி இருப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே ஒரு 15 வங்கியில பணம் இருக்கு, 10 வங்கியில கனடால இருக்குது. அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. அஃபிடவிட் பார்க்கும்போது தான் நாங்களே பிரமிச்சு போனோம். இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, ஒரு நாள் தெரியாம போச்சு அப்படின்ட்டு. அப்போ கனடாலையும் அவங்களுக்கு வங்கி பணம் இருக்கிறது, இங்கேயும் பணம் இருக்குன்னா அவங்ககிட்ட பணம் செலவு பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த சமூகம் கட்டமைப்பு இருக்குது. எங்களுக்கும் அப்படி யாருமே கிடையாது. உண்ணாவிரதம் நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான், அவர் கண்டிப்பா மேற்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா அது நக்கலா பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி மனம் வேதனையா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு சனாதன சங்கி என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே வர்றாரு. அவர் வந்து வலதுசாரி சிந்தனையாளர். அவர் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாரு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால்தான் அந்த சிந்தனை ஓட்டம் அவங்க அப்பாவிட்ட கேட்டுக்கினாருன்னா, தலைவர்கிட்ட கேட்டிருந்தாருன்னா, அந்த பட்டினி போராட்டம் என்பது எவ்வளோ வலிமையான ஆயுதம் என்பது அவர் சொல்லியிருப்பார். நான் சொன்னல அவர் பாலபாடமே கத்துலண்டு, அதுதான் இதனுடைய வெளிப்பாடு.